எனக்கு அருமையான மகனே, மகளே, கர்த்தர் உங்களை சுகமாக தங்க பண்ணுவார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. காலை வேளையில அவர் தேடுங்க. அவர் உங்களை விட்டு விலகாத கர்த்தர். இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? எரேமியா 33வது அதிகாரம் 16வது வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா! எவ்வளவு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? உங்க வாழ்க்கையில நீதி செய்கிற கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார். அவர் நீதி செய்வார். உங்க வாழ்க்கையில உங்களை சுகமாய் இருக்க பண்ணுவார். உங்க சூழ்நிலைகள் மாறும். தேவாதி தேவன் யூதாவை ரட்சிக்கிறவர். அதே போல் உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அவர் ரத்தத்தால கழுவி இருக்கிறார். உங்களை சுகமாக இருக்க செய்வார். உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நீதி இல்லை என்று நினைக்கிறீர்களோ, மனுஷர்கள் நிமித்தமாக வந்த காரியங்களில் அந்த காரியத்துல கர்த்தர் கிருபையாக உங்களுக்கு நீதி செய்ய மனுஷருடைய கண்களில் தயவு கிடைக்க செய்வார். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தை அபரவிதமாக ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. தேவநாமம் உங்க மூலம் மகிமைப்படுவதாக. ஆமென்.